அக்கா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா சூர்யா கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கேட்க போற? சூர்யா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ எதுவுமே இல்ல. நீ சொல்லுப்பா, மகா கோயிலுக்கு வேண்டுதலுக்கு தான் போனான்னு நீ நம்புறியா இல்லையா? நான் நம்புறேன். இந்த பிரச்சனையில அப்பா அம்மாவை இப்படி பேசிட்டாங்களேன்னு மகா அப்பா அம்மா மேல கோவப்படுறதா, இல்ல மகா அப்பா அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாலதான் மாப்பிள்ளைக்கு தர்ம சங்கடம். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேக்குறாங்க. எல்லாரும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மன்னிக்கிறது தானே பெரியவங்களுக்கு அழகு. நீதாமா இந்த விஷயத்துல பெருந்தன்மையா நடந்துக்கணும். நீ மனசார இந்த மன்னிப்பை ஏத்துக்கணும். சரிங்க மாமா, உங்க விருப்பம் அதானா நான் ஏத்துக்கிறேன். வேற ஏதோ விஷயம் நடந்திருக்கு. அதை இவங்க மறைக்கிறது அப்பட்டமா தெரியுது. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்காம விடக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு காணுங்கிறதுனாலதான் என்னென்னவோ பேசிட்டேன். நான் எல்லாரையுமே எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். இப்ப நினைச்சு பார்க்கவே ரொம்ப அவமானமா இருக்கு. அவசரத்துல கொட்டின வார்த்தையெல்லாம் அள்ள முடியாம போயிடும் மாப்பிள்ள. ஆண்டி, அதெல்லாம் விடுங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டில் உங்க பொண்ணு என்னைக்குமே நல்லா தான் இருப்பா. நீங்க தைரியமா இருங்க.